ஆமி அன்யாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன் சன்சக்கே. நான் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அரிம் கான் ஃபேஸ் ஷாட் மிஸ்டர் சிஇஓ ஷார்ட் ஃபோட்டோ பார்க்க போகிறோம். இந்த பாட்டுக்காக எல்லோரும் ஈக்கர்லி வெயிட் பண்ணிங்களாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு இன்ட்ரோதும் வேணாம், ஸ்டேட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். பொண்ணு பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்கடா, அப்போ தான் இந்த ஷார்ட் உங்களுக்கு புரியும். ஓகே வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி ஹெச்ஆவே பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணதும் உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ள போகலாம். ஸ்டார்ட் பண்ணா இங்கே ஆரம் தான். உங்களை பார்த்து ஃபயன் என்னது இவன் என்ன சொல்கிறான்? சொன்னதான் கேட்குறேன். நீங்கள் இதுவும் பேசாமல் சைலண்ட்டாக ஒரு மாதிரி ஃபியரில் நின்றுட்டுருக்கீங்க. ஆரம்க்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. அவர் ரொம்ப கோவமாக உங்ககிட்ட வந்து, உன்கிட்ட தான் கேட்குறேன், சொல்கிறது இதெல்லாம் உண்மையா? அவள் என்ன பேசிகிட்டு இருக்கான்னு கேட்குறேன். போய திறக்க போறியா இல்லையா? இங்கே நீங்கள் அரைமணி கோவத்தை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க. இங்கே ஜேகே தான் உங்களை பார்க்குறாரு. அவருக்கு நல்லாவே புரியுது நீங்கள் அருமை பார்த்து பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு. இங்கே ஜேகே தான் அருமை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஆனால் ப்ளீஸ்டா கொஞ்சம் பொறுமையாக பேசு. அவங்க ஒன்று பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. இங்கே ஆரம் ஜேகேவை திரும்பி ஒரு லுக்கு தான். அவ்வளோதான், ஜேகே அப்படியே ஆஃப் ஆகிட்டாரு. உன் பேர் வயனான்னு கேட்டேன். இல்லைண்ணா. அப்போ பேசாம இரு. யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். சாரிண்ணா. வாயை ஓப்பன் பண்ணி பேச போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆரம் தான் உங்கள் ஷோல்டரை பிடிச்சி ஷேக் பண்ணுறாரு. சார் அது 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 வந்து அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப திணறீங்க. அவ சொல்கிறதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் உன்னோட பிளானா? நீங்கள் ஆரம்ப பார்த்து அது ஆமாம் சார். நீங்கள் ஆரம் உங்களோட சீக்ஸில் டைட்டாக ஒரு ஸ்லாப் கொடுக்குறாரு. நீங்கள் 5 daysல ஆரம்ப பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த வேர்ல்டே ரோல் ஆகுற மாதிரி இருக்குது. நீங்கள் ஆரம்பிக்கிட்டேருந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களோட ஹெட்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறீங்க. இங்கே ஆரமோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஷாக்டாக ஆரம்ப பார்க்குறாங்க. இங்கே அரிமோட அப்பா தான் ஆரம் என்ன பண்ணுற, ஒரு பொண்ணுக்கிட்ட பப்ளிக் பிளேஸில் இப்படி தான் நடந்துப்பியா? இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா? இதுதான் உன்னோட மெச்சூரிட்டியா? இதான் நீ கற்றுக்கிட்ட ஒழுக்கமா? சின்ன ஆரம் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கோவமா சொல்கிறாரு. இங்கே ஆரம் தான் ஒரு மாதிரி கடுப்பில் அவங்க அம்மாவை பார்த்து, அவரை பேசாமல் இருக்க சொல்லுங்கள், இல்லைன்னா என்ன செய்வேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக அவரோட அப்பாவை பார்த்து சொல்கிறாரு. டேய் என்னடா பேசுகிற? அவர் உன்னோட அப்பா, கொஞ்சமாச்சும் மரியாதையாக பேச ஆரம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ஆரம்ப பார்த்து சொல்கிறாங்க. ஓ, இப்போ தான் உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வருதா? அவர் என்னோட அப்பான்னு இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தாரு? அவருக்கு எப்போதுமே அவரோட சின்ன பையன் தானே முக்கியம். இப்போ என்ன புதுசாக மேலே உரிமையில எடுத்துக்கிறீங்க? ஓ, உருப்பிட மாட்டான்னு நினச்சவன் இப்போ சொசைட்டியில் நல்ல பொசிஷனில் இருக்கானு வைத்தறிச்சலாக இருக்கா? அந்த வைத்தறிச்சலில் தான் இப்படி கடந்து கத்திட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரூடாகவே பேசுகிறாரு. இங்கே ஆரமோட தாத்தா தான் ஆரமோட சிக்ஸ்லே டைட்டாக ஒரு ஸ்லாப் வைக்கிறாரு. ஆரம் மட்டும் இல்லை,
ஹோல் ஃபேமிலியே ரொம்ப ஷாக்கில் பார்த்துட்ருக்காங்க. போதும் நிறுத்து, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுன்னு இங்கே நீங்கள் தான். அதுக்கு எல்லாரை விட ரொம்ப ஷாக்கிங்கில் நீங்கள் ஆரம்போட தாத்தாவை பார்த்துட்ருக்கீங்க. உன் மனசில் என்னடா நினச்சிட்ருக்க? யாருன்னு நினச்ச? அவனோட பொசிஷன் என்னன்னு தெரியுமா இந்த சொசைட்டியில்? தாத்தா போதும், நீ ஏற்கனவே நிறைய பேசிட்ட. அதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுன. ஆனா நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கல அருண். அவன் யாருன்னு நினைச்சு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? அவன் உன்னோட அப்பன், உன்னை பெத்தவன். நீ நல்லா இருக்கணும்னு அவனை விட இங்க வேற யாரா யோசிக்க போறாங்க? பார், அவனுக்கு நீங்க 2 பேருமே ஒண்ணுதான். ஜேகி மட்டும் நல்லா இருக்கணும், நீ அழிஞ்சு போகணும்னு ஒரு நாளும் அவ கனவுல கூட அந்த மாதிரிலாம் நினைச்சு பார்த்ததில்ல. உங்க 2 பேருக்காக அவ பண்ண தியாகம் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. சின்ன நினைச்சிட்டு இருக்க, யார் சொல்லி இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? எவ்வளவு தைரியம்டா உனக்கு? நீ ஏன் வளர்ப்பு தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு ஆரம். தாத்தா, இன்னும் ஒரு வாட்டி என் பிள்ளைகிட்ட மரியாதை இல்லாம நீ பேசுன, என்ன செய்வன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப பார்த்து ரொம்ப கோவமா சொல்றாரு. என் ஆரம்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவரு ஃபயர்ட் ஐஸ்ல அவங்க தாத்தாவை பார்த்துட்டு இருக்காரு. பிகாஸ் ஆரமோட தாத்தாவுக்கு ஆரம ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே ஆரம் அவங்க அப்பா கிட்ட இருந்ததை விட அம்மா கிட்ட இருந்ததை விட தாத்தா கிட்ட இருந்தது தான் அதிகம். இன்னும் சொல்ல போனா ஆரம வளர்த்ததே அவங்க தாத்தா தான். சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஆரம கோவமா ஒரு பார்வை கூட பார்த்தது கிடையாது அவங்க தாத்தா. ரொம்ப பாசமா ரொம்ப செல்லமா வளர்ந்துருப்பாரு. தாத்தாவுக்கு ஆரம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் ஆரம்க்கு அங்கே என்ன நடக்குதுன்னு ப்ராசஸ் பண்ண முடியல. இப்போ உனக்கு என்னடா தெரிஞ்சுக்கணும், என்ன தெரியணும்? ஆமாம், இது எல்லாமே பிளான் தான். பிளான் பண்ணி தான் நடக்குது. இது எனக்கும் முன்னாடியே தெரியும். போதுமா போதுமா? அப்போ நீங்க தான் அவளுக்கு இதெல்லாம் பிளான் போட்டு கொடுத்ததா? சொல்லுங்க தாத்தா, நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்களா? நீங்க தான் அவளை என்கிட்ட வந்து இப்பெல்லாம் அடிக்க சொன்னீங்களா? சொல்லுங்க, நீங்க தானே பண்ணது? ஆமாண்டா, நான் தான் பண்ணேன். இப்போ என்ன அதுக்கு? ஏன் தாத்தா, எதுக்கு அப்படி பண்ணீங்க? என்ன ஏமாத்தி அப்படி என்ன, எதுக்காக அப்படி என்ன ஏமாத்தணும்னு நினைச்சீங்க? பாரு ஆரம், நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. என் பேரனுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னு நினச்சேன். அதுவும் ஒரு நல்ல பொண்ணோட. அதுக்கு தான் இப்பெல்லாம் பண்ணேன். இல்லை, இது இது நடக்காது. அதை நீ சொல்லாத. பார், என்னை மீறி உன்னால எதுவும் பண்ண முடியாது. நான் முடிவு பண்ணது தான். ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு நல்லபடியாக நடந்தேன்னா உனக்கு நல்லது. இல்லை, என்னால் முடியாது. எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல. என்னால் இந்த மேரேஜ் பண்ணிக்க முடியாது. உன்கிட்ட யாரும் இங்கே பெர்மிஷன்லாம் கேட்கல. நான் முடிவு பண்ணிட்டேன். ஃபயன் தான் இந்த வீட்டு மருமக. உனக்கும் ஃபயனுக்கும் தான் மேரேஜ். அதுவும் சொன்ன டேட்டில். சொல்கிறத கேட்டு ஒழுங்காக நடந்துக்கோ. புத்திசாலித்தனமாக ஏதாவது பண்ணுறேன்னு, முட்டாள்தனமாக எதுவும் பண்ணி வைக்க மாட்டேன்னு நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி எங்கள் அருமை பார்த்து அருமோட தாத்தா சொல்கிறாரு. இங்க அப்புறம் நீ அப்படின்ற மாதிரி இங்கே உங்கள் மாமா வீரான் இருக்கார்ல, அவரை பார்த்து சொல்கிறாரு. இன்னும் ஒரு வாட்டி என் பேத்தி பின்னாடி சுத்தத்தை பார்த்தா என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இல்லை, எனக்கு புரியல. என்ன ஓ பேத்தியா? என்ன உன் பிள்ளைங்களுக்கா இவ பிறந்தா?
புதுசாக உறவியாக கொண்டாடுற? அவள் என் அக்கா பொண்ணு. அவள் பிறந்ததுலேருந்தே அவள் எனக்கு மட்டும்தான். அவள் என் பொண்டாட்டி. ஒழுங்கு மரியாதையாக அவளை என் கூட அனுப்பி வச்சிருங்க. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிங்க, இங்கே நடக்கிறதே வேறு. எனக்கு வாயால் சொன்னாலும் புரியாது இல்லை, அவங்கள வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கோட்ஸ்கிட்ட சொல்கிறாரு. அவங்களும் போய் யாரையும் கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, போலீஸ் தான். இங்கே விழானை அரெஸ்ட் பண்ணுறாங்க. சின்னதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க. மிஸ்டர் கிமோட வீட்டுக்கு மருமக்களை வரப்போகிற பொண்ணு ஹராஸ்மெண்ட் பண்ணுறதா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி விரானை அரெஸ்ட் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. விரானுக்கு சரியான கோவம். அப்படியே கோவத்தில் கத்திக்கிட்டே போகிறான். இங்கே ஆரம்புக்கு தான் இதை எதுவுமே ஏற்றுக்கவே முடியல. அவருக்கு பயங்கர கோவமாக வருது. அது ஒரு மாதிரி கோவமாக அவளை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. இங்கே ஆரம் தான் உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே உங்கள் கையை பிடிச்சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவர் இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. இங்கே நின்று தான் அழுகுறீங்க. பிகாஸ் அவர் ரொம்ப டைட்டாக உங்களோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருக்காரு. உங்களால் பெயின் பேர் பண்ணவே முடியல. நீங்கள் சார் ரொம்ப வலிக்குது சார், ப்ளீஸ் கையை விடுங்க சார், வலிக்குது சார் அப்படின்ற மாதிரி கற்றுக்கிட்டே ஆரம் பின்னாடி போயிட்டுருக்கீங்க. இல்லை, ஆரம் உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. இங்கே ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ஆரம்பை ஸ்டாப் பண்ணுறாங்க. பட் யாராலுமே ஸ்டாப் பண்ண முடியல. அவர் ஒரு மாதிரி கோவத்தில் உங்கள் கையை பிடிச்சி இங்கே அந்த ஷாப்பிங் பண்ண வந்திருப்பாங்க இல்லையா, ஜுவல்லரி ஷாப்பை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறாரு. அதுக்குள்ளே ஆரம்போட தாத்தா தான், ஆரம் நிறுத்து, இன்னும் பண்ணிகிட்ருக்க, முட்டாள்தனமாக எதுவும் பண்ணாத ஆரம், ஃபஸ்ட்டு அவள் கையை விடு, அவளுக்கு வலிக்குது, எதுக்கு அப்படி முரட்டுத்தனமாக நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாரு. இங்கே ஆரமோட ஐஸ் அவ்வளோ ரெட்டாக இருக்கு. ரொம்ப கோபமாக அவரோட ரெட் ஐஸில் அவர் தாத்தாவை பார்க்குறாரு. என்ன எதுக்கு நான் கேட்கணும்? எதுக்கு நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும்? நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டீங்களா? என் விருப்பத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? இல்லைல்ல, அப்போ நீங்கள் சொல்கிறத மட்டும் நான் இதுக்கு கேட்கணும்? இவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தானே, என்னோட ஃபியான்சி தானே, இவன் மேலே எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இதில் நீங்கள் யாரும் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆரம் கோவத்தில் அறிவு இல்லாமல் பேசாத, முதல்ல அவள் கையை விடு. முடியாது. உங்களுக்கு நான் தானே இந்த மேரேஜை நிறுத்தக்கூடாது. ஆனால் அவசையிலேருந்து அப்ஜெக்ஷன் சொல்லலாம்ல, அவசையிலேருந்து நோ சொல்லலாம்ல, அதுக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைல்ல. தாத்தா, நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பிடிவாதத்தில் இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணுமோ அதுக்கான வேலையை பாருங்க. நான் என்னோட பிடிவாதத்தில் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணுமோ அதுக்கான வேலையை பார்க்குறேன். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணாலும் நான் இதை ஸ்டாப் பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை விறுவிறுன்னு அந்த ஷாப்பை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்து அவர் டோர் ஓப்பன் பண்ணி உங்களை உள்ளே பிடிச்சி தள்ளி விடுறாரு. நீங்கள் போய் பத்துன்னு காரில் விழுந்துடுறீங்க. உங்களுக்கு லைட்டாக கையில் அடிபட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆரம் பிடிச்சிருந்த அந்த மார்க் அப்படியே உங்கள் ஹேண்டில் ரெட்டாக ரொம்ப டீப்பாக பதிஞ்சிருக்கு. இங்கே ஆரம் தான் டிரைவர் சீட்டில் வந்து காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி பயத்தில் ஆரம்ப பார்த்துட்ருக்கீங்க. எங்கே சார் போகிறோம்? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க சார்? சத்தியமாக எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. வாயை மூடு. இது வரைக்கும் நீ சொல்லி நான் கேட்ட வரைக்கும் போதும். ஒரு வார்த்தை பேசுன கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். உள்ள வெறியில் இருக்க, ஒரே எதையோ வாய மூடிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி அவர் கோவமாக சொன்னதோ அதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பேசலை. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. இப்போது நேராக காரு ஆஃபீஸ்க்கு தான் போகுது. இங்கே ஆரம் தான் டோர் ஓப்பன் பண்ணி அக்கைனும் அவங்களை பிடிச்சி தரன்னு கேபின்குள்ளே தான் இழுத்துட்டு போகிறாரு. அவங்கள இழுத்துட்டு போய் சோஃபாவில் தப்புன்னு போடுறாரு. நீங்களே போய் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. அவர் எல்லோரும் முன்னாடி கோவமாக பேசினார், உங்ககிட்ட ஹாஷாக நடந்துக்கிட்டாரு. பட் அவருக்கு என்னன்னே தெரியல, மனசில் ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குது, இருட்டலாக இருக்குது.
அவர் அப்படியே ஒரு மாதிரி சேடாக நீல் டவுன் பண்ணி உட்காந்து செம்மையாக அழுகிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக அழுகிற ஆரம்பி பார்க்குறீங்க. அவர் நல்லா அழுகிறாரு. இப்போது நீங்கள் தான் பொறுமையாக, உங்களுக்கு பயமாக இருக்குது, போய் கேட்கலாமா வேணாமா இல்லை அடிச்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவர் ரொம்ப அழுகிறாரா, உங்களுக்கு மனசு கேட்கல. நீங்கள் ஸ்லோவாக போய் ஆரம்போட ஷோல்டரில் தான் ஹேண்ட் ப்ளேஸ் பண்ணுறீங்க. சார் என்னாச்சு சார்? எதுக்கு எதுக்கு அழறீங்க? சார் நான் ஏன்டி உன்கிட்ட சொல்லணும்? நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? எல்லாம் ஒன்றால் தாண்டி என் லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு. நீ எப்போ என் லைஃப்குள்ளே வந்தியோ அப்போ தாண்டி எல்லாமே இப்படி மாறிச்சு. நான் ரொம்ப தப்பாக பேசிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். நான் அப்படி பேசியிருக்க கூடாது. எங்கள் அப்பா என்கிட்ட கோமா நடந்து பாருதான். ஆனால் அவருக்கு நாங்கள் தான் உலகமே. அவர் உயிரே நாங்கள் தான். நான் ஏன் இப்படி பேசினேன்? எனக்கு எங்கள் அப்பா கோவப்படுறது தான் பிடிக்காது. மற்றபடி எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்படி பேசியிருக்க கூடாது. நான் பேசினது அவரை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கும். என் தாத்தா கிட்ட என்னெல்லாம் பேசக்கூடாதோ அது எல்லாத்தையும் பேசிட்டேன். ஐயோ அப்படின்ற மாதிரி அவர் தலையை பிடிச்சிட்டு கத்துறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறீங்க. இப்போது ஆரம்பம் சடனாக திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஜர்க் ஆகிட்ட அப்படியே நிற்கிறீங்க. என்னாச்சு சார்? இப்போது ஃபாஸ்ட்டாக அவரோட ஐஸ் எல்லாம் வைப் பண்ணிக்கிட்டு எழுந்து உங்களை கூட்டிகிட்டு வந்து ஷோஃபாவில் உட்கார வச்சுட்டு உங்களுக்கு கீழே உட்காந்துக்கிறாரு, உங்கள் நீஸை ஹோல்ட் பண்ண மாதிரி. சார் என்ன சார் பண்ணுறீங்க? எதுக்கு சார் கீழே உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. வயன் ப்ளீஸ் வயன், சத்தியமாக என்னால் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது. அப்படியே கல்யாணம் நடந்துச்சுனாலும் நீ ஹாப்பியாலாம் இருக்க மாட்டேன். என்னால் உனக்கு ஹஸ்பண்டாக எந்த ஹாப்பினஸையும் கொடுக்க முடியாது. புரிஞ்சுக்கோ. என்னோட பாதை வேறு. நான் சொன்னேன் என் வீட்டில் யாரும் கேட்க மாட்டாங்க. வயன் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். நீ தான் எப்படியாச்சும் இந்த மேரேஜை நிறுத்தணும் ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல, இந்த மேரேஜில் விருப்பம் இல்லைன்னு எப்படியாச்சும் எங்கள் தாத்தா கிட்ட எப்படியாச்சும் பேசி இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிவிடுவேன். உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன், நீ என்ன கேட்டாலும் செஞ்சு தருவேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவர் நிமிஷத்துக்கு நிமிஷம் அன்னியன் மாதிரி மாறிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வேர்டேஸில் ஆரம்பி பார்த்துட்ருக்கீங்க. என்ன அப்படி பார்க்குற? சொல்லு, நான் மேரேஜை ஸ்டாப் பண்ணிடுறேன், கல்யாணத்தை நிறுத்திடுறேன்னு சொல்லுவேன். ஏதாச்சும் பண்ணு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப கெஞ்சுறாரு. சார் எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்களோ அதே நிலைமையில தான் நானும் இருக்கேன். என்னாலையும் உங்கள் தாத்தாவை மீறி எதுவும் பண்ண முடியாது சார். ப்ளீஸ், நான் எதுவும் சொந்தமாக செய்ய கிடையாது. உங்கள் தாத்தா என்ன சொன்னாரோ அதை தான் செஞ்சேன். சத்தியமாக உங்களை ஏமாற்றணும்னு எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை சார். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க. என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போது உன்னால் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நிறுத்துவடி, நிறுத்துவேன். எப்படி நிறுத்த வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது ஆரம்பம் எங்களை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே எழுந்து நிற்கிறாரு. சின்ன உட்காந்துருக்க, எந்திரி, எனக்கு போ, ரொம்ப பசிக்குது, கேண்டீன் போய் நல்லா சாப்பாடாக வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சார் என்னடி சொல்லிகிட்டே இருக்கேன், உட்காந்துட்டே இருக்க, செந்திரின்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே எழுந்து நிற்கிறீங்க பயந்துக்கிட்டே. போ, கேண்டீன் போய் நல்ல ஃபுட்டாக பார்த்து வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் இப்போது கேபின் விட்டு வெளியே வரீங்க. இப்போது அங்கே கேண்டீன் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே தான் போய் ஆரம்பக்காக ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வரீங்க. உங்ககிட்ட நான் சொல்லி 10 நிமிஷம் ஆச்சு, உனக்கு இந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு வர இவ்வளோ நேரமா? இல்லை சார், கூட்டமாக இருந்துச்சு, அதான் டைம் ஆகிடுச்சு சார். வை
அப்படின்ற மாதிரியே சொல்கிறாரு. நீங்களே ஃபுட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிட்ருக்கீங்க. அவர் ஒரு ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றாரு, அப்படியே துப்புறாரு. அந்த ஃபுட்டிலே துப்பிடுறாரு. என்னாச்சு சார்? என்ன என்னது இது? இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு ஸ்பைசி ஃபுட்டுன்னா அலர்ஜி. ஏன் உனக்கு தெரியாதா? இதை போய் இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்க. சாரி சார், எனக்கு தெரியாது சார். இது கூட தெரியல. இல்லை, இது கூட என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகே சொன்னேன். நல்லா பெரிய இடத்து பையன் என்னதும் மலைச்சு போட்டுடலான்னு நினச்சியா? சார் அப்படியே இல்லை சார், மன்னிச்சிருங்க. உன் மன்னிப்பு ஒன்று எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த பிளேட்டை தட்டி விட்டுறாரு. அது கீழே விழுந்து உடையுது. இங்கே அது ஸ்டீல் தான் ஸோ அது ஒன்றும் க்ராச்லாம் ஆகலை. ஜஸ்ட் அந்த சவுண்டு மட்டும் அதை கேட்டு நீங்கள் உங்கள் இயர்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு கீழே அப்படியே உட்காந்துடுறீங்க. சும்மா நடிக்காத, உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ளே இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இதை க்ளீன் பண்ணு. மாதிரி ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்கு பார்க்கறதுக்கே அப்படின்ற மாதிரி உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவரோட அந்த வேர்ட்ஸ், அவரோட அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுது. நீங்கள் உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ்லாம் வருது. நீங்கள் சைலண்ட்டாக ஹெட் டவுன் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பிளேட்ஸு, அப்புறம் ஸ்பூன்ஸு, அப்புறம் அந்த பவுல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இப்போது கேண்டீனில் போய் கொடுத்துட்டு கூடவே அந்த ஃப்ளோர் க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ ஒர்க்கர், அவங்கள கூட்டிகிட்டு வந்து க்ளீன் பண்ண சொல்கிறீங்க. அப்போது ஆரம்பம் இரு. ஸோ என்ன பண்ணுற? ஸோ இது க்ளீன் பண்ண சொன்னாங்க. யார் சொன்னா? மேடம் தான் சொன்னாங்க. மேடமா? எனக்கு ஆர்டர் போட நீ யார்? நீ இந்த கம்பெனி சிஇஓவா? இல்லை சார், நீங்கள் தானே க்ளீன் பண்ண சொன்னீங்க. ஆமாம், நான் தான் க்ளீன் பண்ண சொன்னேன். நான் க்ளீன் பண்ண சொன்னது ஒன்று, ஜீவன் இல்லை. நீ தானே தப்பு பண்ண, அப்போ நீ தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் எந்த இன்டென்ஷனில் இதை சொல்கிறாருன்னு உங்களுக்கு நல்லாவே புரியுது. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த கிளாத்ஸ் எல்லாத்தையும் வாங்கி அப்படியே க்ளீன் பண்ணுறீங்க. உங்களால் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே பண்ணுறீங்க. ரொம்ப அழுது சீன் போடாத. என்ன பார்க்க அப்படியே கட்டப்பாகுது, உறைஞ்சிட போகிறேன். முன்னாடி நின்று அழாமல் எங்கேயாச்சும் போய் தொலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு அவருக்கே தெரில. ரொம்ப கோபம் அவருக்கு. அந்த கோபத்தை யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாமல் அவங்க மேலே காமிச்சிட்ருக்காரு. அப்படியே நீங்கள் அதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ரெஸ்ட் ரூமில் தான் பயங்கரமாக அழுகுறீங்க. இப்படி தான் ஒரு நாளும் ஆரம் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுறாரு. ஃபிசிக்கலாகவும் எமோஷ்னலாகவும் உங்களை ரொம்பவே ட்ரிகர் பண்ணி உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுறாரு. பட் ஸ்டில் நீங்கள் அமைதியாக சைலண்ட்டாக அப்படியே இருக்கீங்க, எதுவுமே சொல்ல கிடையாது. இங்கே ஆரமும் அவரால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டாரு. ஒரு நாள் கொதிக்கிற காஃபியை கூட உங்கள் மேலே ஊற்றி பார்த்துட்டாரு. பட் ஸ்டில் நீங்கள் அவர் சொல்கிறத கேட்குற மாதிரியே இல்லை. என்னால் முடியாது அப்படின்ற ஆன்சரை தான் சொல்கிறீங்க. அதுக்கு மேலே அவருக்குமே உங்களை கஷ்டப்படுத்த மனசே இல்லை. அவருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்படி அந்த டேஸஸ்லாம் பாஸ் ஆகுது. இப்போது உங்களுக்கும் ஆரம்க்கும் மேரேஜும் நடக்குது. வழக்கம் போல தான் எல்லார் மாதிரியும் உங்களுக்கு மேரேஜ் நடக்குது. ஆரம் அவருக்கு பிடிக்கல, வேண்டாம் வெறுப்பா எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் லைஃப்பில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். இது உங்கள் உங்களுக்கு எப்படிலாம் நடக்கணும்னு உங்களுக்கு ஒரு பெரிய இமேஜினேஷனே இருக்குது. பட் அது எதுவுமே இப்போ இல்லைங்கும் போது உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஆரமை பார்க்குறீங்க. ஆரம் ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ரொம்ப கோல்டாக அவர் அப்படியே உட்காந்துருக்காரு. நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். உங்கள் மனசில் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ், ஏகப்பட்ட தாட்ஸ் அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் எதுக்காக ஆரம்ப கல்யாணம் பண்ணிக்கணும்? அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். அந்த ஒரு ரீசனை நினச்சிக்கிட்டு தான்
இவ்வளோ நடந்துமே அது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அது எல்லாத்தையுமே கடந்து இப்போ நீங்கள் ஆரம்ப மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. இப்போது ஒரு வழியாக உங்களுக்கும் ஆரம்பக்கும் மேரேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போது உங்களுக்கான வெட்டிங் நைட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியும் அங்கே எதுவுமே நடக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு அது எதுக்குமே நோ எதுவுமே சொல்லலை, அது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு பொம்மை மாதிரி உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களுக்கு அப்படியே மனசை விட்டு போயிடுச்சு. ஒரு மாதிரி ஹோப்லெஸ்ஸாக உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உங்களோட ஃபீலிங்ஸை அங்கே யார்கிட்ட சொல்கிறதுன்னு கூட உங்களுக்கு தெரியல. இப்போது இங்கே உங்கள் மம்மி, அப்புறம் உங்கள் அத்தை, அதாவது ஆரியமோட அம்மா, அப்புறம் உங்கள் பெரியம்மா, சித்தி, அத்தைன்னு சொல்லி எல்லாருமே உங்களை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரெடி பண்ணி இப்போது ரூம்குள்ளே தான் கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. பார்த்தாங்க ஆரம் இல்லை தான். இங்கே ஆரமோட அம்மா தான், வயன் நீ உள்ளே இருந்துக்கோமா, அவனுக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலையா, அவன் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்கான், எப்படியும் வந்துடுவான் சரியா, அது வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுடா. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் கோவப்பட்டானா எனக்கு புரியுது அத்தை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதானே. வயன் இல்லை பழகிடுச்சு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துருக்கீங்க. ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க. உங்களால் இது ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. மணி 12 மேலே ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே டயர்டில் அசந்து அப்படியே தூங்கிடுறீங்க. இப்போது ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆரம் தான் உள்ளே வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அவருக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி கோவம். ஓகேடா, நான் இந்த பாட்டை இங்கே என் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியும் இது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. இதுக்கு மேலே என்னால் இங்கே ரெக்கார்ட் பண்ண முடியல. இவ்வளோ தூரம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தான் நானும் ட்ரை பண்ணுறேன். பட் சுற்றி ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். இதுக்கு இடையில உட்காந்து என்னால் சத்தியமாக ரெக்கார்ட் பண்ணவே முடியல. அதுவும் இல்லாமல் இது என்னால் 5 ஷாட்டில் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி முடியாத பட்சத்தில் இது போனஸ் பாட்டு ஒன்று கொடுத்து அப்படியே ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஓகே, இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் வருமானு தெரியல, பட் ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை அமீஸ். அன்யா.